தற்போது இந்திய பங்குச்சந்தையில் ஒரு அதிரடியான ஐபிஓ வரும் நிலையில் செனோரஸ் பார்மாசூட்டிக்கல்ஸ் நிறுவனம் தனது தொடக்க பொதுமக்கள் பங்கீட்டை ஐபிஓ வெளியிடுகிறது. இது டிசம்பர் 20, 2024 முதல் டிசம்பர் 24, 2024 வரை திறக்கப்படுகிறது. இப்பதிவில் செனோரஸ் பார்மாசூட்டிக்கல்ஸ் ஐபிஓ பற்றிய முக்கியமான தகவல்களை விளக்கமாக பார்க்கலாம். ஐபிஓ விவரங்கள். பங்கு விலை வரம்பு ரூபாய் 392, 391 குறைந்தபட்ச லாட்டின் அளவு 38 பங்குகள். குறைந்தபட்ச முதலீடு 14,858 ரூபாய். மொத்த தொகை 582.11 கோடி ரூபாய். புதிய பங்குகள் வெளியீடு 500 கோடி ரூபாய். ஆஃபர் ஃபார் சேல் OFS 21 லட்சம் பங்குகள். முக்கிய தினங்கள். பங்கீட்டு துவக்கம் டிசம்பர் 20, 2024. பங்கீட்டு நிறைவு டிசம்பர் 24, 2024. பட்டியலிடும் தேதி டிசம்பர் 30, 2024. செனோரஸ் பார்மாசூட்டிக்கல்ஸ் பற்றி விவரங்கள். செனோரஸ் பார்மாசூட்டிக்கல்ஸ் உலகளவில் ஆராய்ச்சியை மையமாக கொண்ட மருந்து நிறுவனம். சந்தைகள் அமெரிக்கா, கனடா, ஐக்கிய இராச்சியம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு சந்தைகளிலும் 43 வளர்ந்து வரும் நாடுகளிலும் செயல்படுகிறது. சிக்கலான மற்றும் குறைவாக உள்ள மருந்துகளை உருவாக்குவதில் சிறந்தது. பிரதான தயாரிப்புகள் ஸ்டெரைல் இன்ஜெக்ஷன்கள் மற்றும் பிற தனிப்பட்ட மருந்துகள். முதலீட்டாளர்களுக்கு வல்லுநர்களின் பரிந்துரை. செனோரஸ் பார்மாசூட்டிக்கல்ஸ் ஐபிஓ ஒரு திடமான வருமானத்துடன் கூடிய மையத்தில் உள்ளது. அதன் ஆழமான ஆராய்ச்சி திறன்கள் மற்றும் உலக சந்தைகளில் நிலையான மொத்த வருமானம் இதனை முதலீட்டாளர்களுக்கு ஈர்க்கும். ஆனால் பங்கு விலை உயர்ந்துள்ளதாக கருதும் சிலர் அதை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே முதலீடு செய்ய பரிந்துரைக்கிறார்கள். செனோரஸ் பார்மாசூட்டிக்கல்ஸ் ஐபிஓ பற்றிய ஸ்ட்ரெங்த்ஸ் மற்றும் வீக்னஸஸ் இதோ. ஸ்ட்ரெங்த்ஸ். 1. மிகுந்த சர்வதேச அளவிலான வர்த்தகம். 43 வளர்ந்து வரும் நாடுகளிலும் அமெரிக்கா, கனடா, ஐக்கிய இராச்சியம் போன்ற கட்டுப்பாட்டு சந்தைகளிலும் செயல்படுகிறது. பன்முகமான சந்தை இருப்பதால் வருமான நிலைத்தன்மை. 2. ஆராய்ச்சியில் மையப்படுத்துதல். சிக்கலான மருந்துகள் மற்றும் குறைவாக உள்ள தயாரிப்புகளை உருவாக்கும் திறன். தனித்துவமான தயாரிப்புகள் மூலம் துறையில் முன்னணியில் உள்ளது. 3. நலிவற்ற வளர்ச்சி திட்டங்கள். ஐபிஓ மூலம் கிடைக்கும் நிதி நிறுவன வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும். புதிய உற்பத்தி திறன்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 4. முன்னணி முந்தைய செயல்திறன். ஸ்டெரைல் இன்ஜெக்ஷன் உற்பத்தி மற்றும் உலர்ந்த மருந்து தயாரிப்பு ஆகியவற்றில் மாறுபட்ட திறமைகள். 5. உலகளாவிய தணிக்கை அனுமதி. முக்கிய கட்டுப்பாட்டு அமைப்புகளின் அங்கீகாரம் FDA, EMA பெற்றுள்ளது. இது நம்பகத்தன்மையை உயர்த்துகிறது. வீக்னஸஸ். 1. கடனளவு. அந்நிறுவனத்தின் முக்கிய செலவுகளைச் சமாளிக்க கடன் நிதி மீது அதிகமான நம்பிக்கை உள்ளது. ஐபிஓவின் ஒரு பகுதியாக கடன் தொகையை அடைக்கவே அதிக நிதி பயன்படுத்தப்படுகிறது. 2. சந்தை போட்டி. மருந்து துறையில் பல பெரிய நிறுவனங்கள் பல்கலைக்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் முன்னிலையில் உள்ளன. போட்டி சூழல் பங்குகளை விலை குறைவாக வைக்கக்கூடும். 3. சந்தை ஆபத்துகள். உலகளாவிய கட்டுப்பாட்டு மாற்றங்கள் மற்றும் புதிய மருந்துகளின் அங்கீகார சிக்கல்கள் உண்டு. விலைவாசி நிலை மற்றும் அரசின் கொள்கை மாற்றங்கள் பங்குகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். 4. வர்த்தக நிகர மூலதனம் சிக்கல். சிக்கலான தயாரிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகளில் அதிக செலவினம். செனோரஸ் பார்மாசூட்டிக்கல்ஸ் ஐபிஓ வளர்ச்சி கேந்திரமான தொழில்முறை நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புவோருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கக்கூடும். முதலீட்டின் முன் அதன் நிதிநிலை, சந்தை பங்கு மற்றும் வர்த்தக வேலைப்பாடுகளை ஆய்வு செய்வது சிறந்தது.